ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபையும் இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறா. கிருபையும் இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறா. வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறா. வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. எங்கள் அளவில்லாமல் நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த வேலையிலும் உடைய சத்தத்தை கேட்பதுக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய பாதத்தில் காத்திருக்கிறோம் ராஜா. ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு உடைய சமயத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம் ராஜா. ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் எங்களை ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த இடத்துல மனுஷ சத்தத்தை கேட்பதுக்காக நாங்கள் வரல ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்பதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உடைய கருத்தை எங்களை சமர்ப்பிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, தடையாய் காணப்படுகிற எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி போடுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, சிந்தனை சிதறடிக்கிற ஆவிகளை துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தூக்கத்தை கொண்டு வருகிற ஆவிகளை துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, பலவீனத்தை கொண்டு வருகிற ஆவிகளை கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியை முழுமையாய் ஆளுகை செய்து ஆண்டவரே எங்களை நீர் ஆளுகை செய்து நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அடியே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த நாவை பரிசுத்த ஆவியை எடுத்து நடத்தும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. என் புத்தியில தோன்றுகிற காரியங்களோ, என் மனதில் தோன்றுகிற காரியங்களோ, என் எண்ணங்களில் தோன்றுகிற காரியங்களோ ஒன்றும் வெளிப்படாதபடி ஆவியானவர் என்ன பேச சித்தமா இருக்கிறீரோ, என்ன உணர்த்த சித்தமா இருக்கிறீரோ, எந்த இடத்துல எங்களை உருவாக்க சித்தமா இருக்கிறீரோ அது மாத்திரம் வெளிப்படும்படியா என்னுடைய கரத்தில் பூரணமாய் விட்டு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய குற்றங்கள் குறையில் எல்லாவற்றையும் மன்னித்து கிருபையாய் இறங்கி இந்த இடத்துல நீர் பேசும்படியா இந்த நாவை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், பொறுப்பேற்று வளர்த்து மேசம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு, கர்த்தருடைய பெட்டியின் முக்கியத்துவம். 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 13:14. ஆமென். இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஓபேத் ஏதோமுடைய வீட்டை கர்த்தர் மிகவும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வசனம் எழுதப்பட்டிருக்கிறது.
அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு காரியம், தேவனுடைய பெட்டி அவனுடைய வீட்டில் வைக்கப்பட்டது நிமித்தமாய் அவனுடைய வீட்டை முற்றிலுமாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார், எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம், கர்த்தருடைய பெட்டி நன்மையை கொண்டு வருமா? இந்த காரியத்தை குறித்து பேசுகிறதுக்கு முன்பதாக இவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான் என்பதை பேசுகிறதுக்கு முன்பதாக இந்த கர்த்தருடைய பெட்டி ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் சொல்லுகிறபடி நீங்க செய்தீங்கன்னு சொன்னா ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி ஆவியான நாள்ல பேசி கொண்டிருக்கிறார். நீங்க வாசிங்க யோசுவா 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. யோசுவா 3:13. சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கு ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே மேலிருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஆமாம், இந்த இடத்துல இது எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்பதாக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறத நீங்கள் வாசிக்க முடியும். அதே 3:5வது வசனத்தை வாசிங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். ஆமாம், இந்த இடத்துல பார்க்கிறோம், கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டுமானால் முதலாவது உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பெட்டியினால் ஆசீர்வாதம் வருமான்னு கேட்டால் நிச்சயமாய் வரும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறபடி செய்தாதான் ஆசீர்வாதம் வரும் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. இந்த இடத்துல பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், நீ அதுக்கு முன்பதாக யோசுவா சொல்லுகிறார், ஜனங்களுக்கு முன்பதாக ஜனங்களிடத்தில் சொல்லுகிறார், உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க, நாளைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி. அதே போல செய்தது நிமித்தமாய் தான் இந்த இடத்துல அவங்க கால்கள் பட்ட உடனே அந்த யோர்தானுடைய தர புரண்டு ஓடுகிற தண்ணி அப்படியே நின்றது. அப்படியே நின்று அதன் வழியாய் ஜனங்களை கர்த்தர் நடத்தி கொண்டு போனதை பார்க்க முடியும். தேவ ஜனமே, ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். கர்த்தர் உங்களுக்கு எப்படி சொல்லுகிறாரோ அப்படி செய்தாதான் ஆசீர்வாதம் வரும் என்பதை நீங்க மறந்து போய்விடக்கூடாது. இந்த இடத்துல பாருங்க, கர்த்தருடைய பெட்டியை கொண்டு சுமந்து சொன்னவர்கள் முன்பதாக அவர்களை முழுமையாய் எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துங்க, நாளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். அப்ப பரிசுத்தப்படுத்தாமல் போனீங்கன்னு சொன்னா நிச்சயமாய் அற்புதம் நடக்காது என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். அதே போல நீங்க இன்னொரு இடத்துலயும் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க ஆசைப்படுகிறேன். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 5லிருந்து 11 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, யாராவது வாசித்தீங்க? 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 5லிருந்து 11 வரைக்கும். அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது, எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தர் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தர் பயந்து, ஐயோ, நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதை இப்படி நடக்கவில்லையே. ஐயோ, அந்த மகத்துவமான தேவன்களின் கையில் நம்மை தப்புவிப்பவர் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்தரத்திலே அளித்த தேவர்கள் இவர்கள் தானே. பெலிஸ்தரை திறம் கொண்டு கிருஷ்ணனை போல நடந்து கொள்ளுங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாய் இருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு புருஷராய் இருந்து யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் முடிந்து அவர்கள் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள். மகாபலிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் இருந்தார்கள். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலியின் 2 குமாரராகிய ஒப்னியும் பினகாசும் ஆண்டார்கள். ஆமென். இந்த இடத்துல பார்க்கிற ஒரு சம்பவம், இதே இடத்துல தான் அதுக்கு முன்பதாக பார்த்தோம். பெட்டியை சுமந்து போகும் பொழுது புரண்டு ஓடி வருகிற யோர்தான் அப்படியாக நின்று போனது. ஆனால் இந்த இடத்துல பெட்டி வந்தது. ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு பயந்தாங்க. அந்த இடத்துல இஸ்ரவேலுக்கு விரோதமாக பெலிஸ்தர்கள் மகாபெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்க பெலிஸ்தர்கள், ஐயோ இவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதெல்லாம் சொல்லின பொழுதிலும் அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் வீழ்த்தப்பட்டதை பார்க்க முடியும். காரணம் என்ன தெரியுமா? இந்த பெட்டி ஆண்டவர் கொண்டு வர சொல்லவே கிடையாது. இவங்களா கொண்டு வந்தோடனே அவங்களுக்குள்ள என்ன நினைச்சாங்கன்னா, இந்த பெட்டி வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக என்ன செஞ்சிருவோம், ஜெயிச்சிருவோம்னு நினைச்சாங்க. ஆனால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும், கர்த்தர்
கர்த்தர் சொல்லாததை நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு ஜெயம் வராது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இது நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏலியனுடைய பிள்ளைகள் செய்த பாவத்து நிமித்தமாய் நடந்த ஒரு காரியங்கள். நீங்கள் வாசித்து பாருங்கள், அதே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் 12-17 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவங்க தேவனுக்கு விரோதமாய் கொடிதான பாவத்தை செய்தாங்க. அந்த ஜனங்களை மடிவை உண்டாக்கும்படியாய் காணிக்கை செலுத்து வருகிறவர்களிடத்துல தேவனுக்கு காணிக்கை செலுத்துவதே அவங்களுக்கு பிரியமில்லாமல் போகிற அளவுக்கு இவங்க 2 பேரும் அவ்வளவு வேதனையான காரியங்களை அந்த இடத்துல செய்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அது நிமித்தமாய் கர்த்தர் அவர்கள் மேல கோபமுட்டவளாய் இந்த இடத்துல அவர் சொல்லும் பொழுது, நீங்க அதுக்கப்புறம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 11 14 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பாவங்கள் எந்த பலி செலுத்தினாலும் அந்த பாவம் தீராதுன்னு சொல்லி வசனம் காண்பித்து கொடுக்கிறது. தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியாம இந்த பெட்டியை சுமந்து கொண்டு போனீங்கன்னா அது ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது என்பதை இந்த நாள் ஆவியானவர் மறுபடியும் உங்களிடத்துல சொல்லி கொண்டிருக்கிறார். பாருங்க, ஒரு இடத்துல கொண்டு போகும் பொழுது தேவன் சொல்லுகிறபடி செய்யும் பொழுது அது நன்மையை கொண்டு வந்தது, ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. ஆனால் அடுத்தது படி தேவனுடைய சித்தத்தின் இல்லாம தேவன் சொல்லாத ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த இடத்துல ஒரு பெரிய தோல்வியை காணுகிறது நீங்கள் பார்க்க முடியும். 3வது, நீங்க ஊசாவை குறித்து நம்ம எல்லாம் படித்திருப்போம். 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 9-10 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல ஒரு சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். யாராவது ஒருத்தர் வாசிங்க. 1 நாளாகம் 13 9-10. ஆமென். இந்த இடத்துல வாசிக்கிற ஒரு காரியம், ஏன் ஆண்டவர் அடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க 1 நாளாகம் 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்களேன். ஆமென். இந்த இடத்துல எப்படி கொண்டு வரணும்னு சொல்லப்பட்டிருக்குது, அவங்க தோளின் மேல கொண்டு வரணும் என்று சொல்லி வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இவங்க எப்படி கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த காளை மாடு இருக்குல்ல, அந்த மாட்டு வண்டியில் அவங்க கொண்டு வந்தது நிமித்தமாய் அவன் போய் பாருங்க, தொட்ட அடுத்த நிமிடத்தில் தேவனுடைய கோபாக்கினி அந்த இடத்துல வெளிப்படுகிறத பார்க்க முடியும். தேவ ஜனமே, ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சில கட்டளைகளை கொடுத்திருந்தார். நீங்கள் எப்படி நடக்கணும், எப்படி செய்யணும், எப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் யார் இந்த ஆசாரிப்பு பெட்டியை சுமக்கணும் என்பது எல்லாவற்றையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் மோசே மூலமாய் கற்பனையாய் சொல்லி கொடுத்திருந்தார். இப்படிதான் நீங்க செய்யணும் என்று சொல்லி அதை மீறி நாம் செய்யும் பொழுது அது நம்முடைய ஜீவனை எடுக்கிற அளவுக்கு அது ஒரு பெரிய சாபத்தை கொண்டு வரும் என்பதை நீங்க மறந்து போய்விடக்கூடாது. தேவ பிள்ளைகளே, அதுல மிகுந்த கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்ப இந்த பெட்டி இருப்பதுனால ஆசீர்வாதம் அல்ல, இந்த பெட்டியை இருக்க வேண்டுமானால் தேவன் சொல்லுகிறபடி நீங்க செய்தீங்கன்னு சொன்னாதான் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதை நீங்க மறந்து போய்விடக்கூடாது. இதே போலதான் நம்ம சங்கீதத்தை வாசித்தது, அந்த சொன்னது போலதான் இந்த எரிகோவை சுற்றி வரும் பொழுது இவர்கள் எப்படி சுமக்க வேண்டும், எப்படி போக வேண்டும் என்பதை தேவன் அவர்களுக்கு தெளிவாய் சொல்லியிருந்தார். இப்படிதான் நீங்க கொண்டு போகணும், இப்படிதான் நீங்க நடக்கணும் அப்படின்னு அந்த வார்த்தையின்படி அவங்க செய்தது நிமித்தமாய் தான் அந்த எரிகோவின் கோட்டை இடிந்து விழுந்தது. இல்லை என்று சொன்னால் அது நிச்சயமா விழுந்திருக்காது. அந்த இடத்துல நீங்க பேசாமல் நீங்க அந்த சுமந்து கொண்டு போகணும்னு சொல்லும் பொழுது அவங்க பேசியிருந்தாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல அவங்க விழுந்து போயிருப்பார்கள் என்பதை நீங்க வேதத்துல நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் வாசிக்கும் போது பாருங்க. இன்னொரு இடத்துல யோசுவா யுத்தத்துக்காக போகும்போது ஈஸியா அந்த பட்டணத்தை வீழ்த்தரலாம் என்று நினைத்தான். அந்த இடத்துல போகும்போது அதுல தோல்வியை கண்டார். காரணம் என்ன? தேவன் சொன்னார், இந்த இடத்துல இருந்து ஒன்றையும் நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது அதுல ஒரு மனுஷன் அதுல இருந்து எடுத்து வந்த நிமித்தமாய் அந்த சாபம் அந்த பாளையத்துக்குள்ள தேவன் விரும்பாத அருவருப்பான காரியம்
அந்த பாளையத்துக்குள்ள வந்தது நிமித்தமாய் அந்த இடத்துல அவங்க விழுந்து போனதை பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். தேவன் சொல்லுகிறபடி நம்ம ஜீவித்தால் மாத்திரம்தான் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லி ஆவியான நல்ல பேசி கொண்டு இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நான் டெய்லி நல்ல வேதத்தை வாசிக்கிறேன், நான் நல்ல ஜெபம் பண்றேன், நான் நல்ல காணிக்கையெல்லாம் நான் கொடுக்குறேன், இது நிமித்தமாயெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. வேதத்தில் சொல்ல, அதனால தான் வசனம் சொல்ல, பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் தான் ரொம்ப முக்கியம். தேவன் எதை சொல்லுகிறாரோ நாம் அப்படி செய்தால் மாத்திரம்தான் ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி இதனால் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். இப்பொழுது நம்ம இந்த ஓபேத்தை ஏதோமை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்திருப்பார்னு சொல்லி பார்க்கும் பொழுது இதில் அதில் சொல்லப்படலை எப்படி ஆசீர்வதித்தார் என்று சொல்லி. ஆண்டவருக்கு முன்பதாக அவன் எப்படி நடந்திருப்பான்னு சொல்லி ஆவியானவனுக்கு காண்பித்து கொடுத்தது உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது அவன் செய்த ஒரு காரியம் என்ன செய்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா, அசுத்தம் அவனுடைய வீட்டுக்குள்ள வராதபடி அவன் காத்து கொண்டு இருந்திருப்பான். அதனால தான் அவனுக்கு அந்த அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, தேவன் பரிசுத்தத்தில் வாசம் செய்கிறவர் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. அவர் பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். அவர் அசுத்தத்தில் வாசம் செய்ய மாட்டார். அவன் தன்னுடைய வீட்டில் எந்த அசுத்தமான காரியங்களை வராதபடி அவன் காத்து கொண்டிருந்த நிமித்தமாய்தான் அவனுடைய வீட்டை கர்த்தர் அந்த இடத்துல ஆசீர்வதித்திருப்பார் என்று சொல்லி ஆவியானவரால் பேசி கொண்டிருக்கிறார். அவன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான் தெரியுமா? நீங்க யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கடைசி பகுதியை வாசிங்களேன். இந்த இடத்துல வாசிக்கும் போது தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி இருந்தது நிமித்தமாய் யோபை கர்த்தர் எப்படி பாதுகாத்தார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1:10 வாசிங்களேன். யோபை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொண்டார்னு எழுதப்பட்டிருக்கு பாருங்க. ஆமீன். இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தார்னா, இந்த யோபுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருந்தது நிமித்தமாய் தான் அந்த ஆசீர்வாதம் வந்தது. அதே போலதான் ஓபேத் ஏதோமும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான் என்பதை இந்த நாள் ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அப்ப இப்படிப்பட்ட வாழ்க்கையை அவன் வாழ்ந்தது நிமித்தமாய் அசுத்தம் தன்னுடைய வீட்டின் எல்லைக்குள்ள வராதபடி அவன் காத்து கொண்டது நிமித்தமாய் தான் தேவன் அந்த வீட்டை ஆசீர்வதித்தார் என்பதை நீங்க மறந்து போய்விடக்கூடாது. அந்த பெட்டி வந்தது நிமித்தமாய் ஆசீர்வாதம் அல்ல, அந்த பெட்டி வந்தது பிற்பாடு அவன் மிகுந்த கவனம் உள்ளவனாய் இருந்தான். காரணம், அவனும் தேவனை அறிந்த ஒரு மனுஷன். அவனுக்கு தெரியும் கர்த்தர் எப்படிப்பட்ட காரியத்தை சொல்லியிருக்கிறார், நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் என்பதை அவனிடத்துல அந்த இடத்துல பேசியிருந்தது நிமித்தமாய் அவன் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தான் என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, எப்படி ஓபேத் ஏதோமை ஆசீர்வதித்தாரோ அப்படிதான் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவ பிள்ளைகளே, அப்போ உங்களோட என்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் எப்படி அவன் தன்னுடைய தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தமான காரியங்கள் தன் வீட்டுக்குள்ள வராதபடி காத்து கொண்டானோ அதே போல நீங்களும் நானும் காத்து கொண்டீங்கன்னு சொன்னா தேவன் எப்படி ஓபேத் ஏதோமை ஆசீர்வதித்தாரோ அதே போல உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இதனால் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இதில் நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். அதே போல ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனம் கடைசி பகுதியில் நீங்க வாசிக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த யோசேப்பு தேவனுக்கு விரோதமா நான் எப்படி பாவம் செய்தேன் என்று சொன்ன காரியத்தை நீங்க வாசிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தால் மாத்திரம்தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப யோசேப்போட கர்த்தர் இருக்கிறதுக்கு யோசேப்பு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருப்பானோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் ஓபேத் ஏதோம் வாழ்ந்திருப்பான் என்று சொல்லி நல்லா ஆவியானவர் உங்களோடும் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் பொழுதுதான் தேவன் உங்களோடு கூட வாசம் செய்ய முடியும், அவர் உங்களோடு கூட இருக்க முடியும் என்று சொல்லி ஆவியானவர் நல்ல பேசி கொண்டிருக்கிறார். அப்ப எந்த இடத்துல எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் உங்க குடும்பத்துல காணப்படுகிறது, உங்க வீட்டுக்குள்ள எது தேவனுக்கு உகந்தது இல்லாதது காணப்படுகிறது, எந்த இடத்துல அசுத்தமான காரியங்கள் காணப்படுகிறது என்பதை உங்களுக்கு நன்றாகவே
தெரியும். ஆவியானவர் அநேகருக்கு அநேக இடத்துல ஆவியானவர் உணர்த்தின காரியங்கள் உங்களுடைய இருதயத்தில் உணர்த்தி அநேக முறை உங்களிடத்துல பேசி கொண்டிருந்த காரியங்களை இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ அந்த இடத்தை பரிசுத்தப்படுத்து, நீ அந்த அசுத்தத்தை உன்னுடைய வீட்டின் எல்லை விட்டு மாற்றி போடு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆவியானவர் நாளில் பேசி கொண்டிருக்கிறார். அப்ப நீங்க செய்ய வேண்டியதை நீங்க தான் செய்ய முடியும். கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தி உங்களுக்கு காண்பித்து கொடுக்க தான் முடியுமே தவிர ஆண்டவர் அதை எடுத்து போட மாட்டார். நீங்க உணர்த்தி ஆண்டவர் எந்த இடத்துல எந்த காரியத்தில் உணர்த்துறாரோ அந்த இடத்துல உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த இடத்துல நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்த ஆண்டவரே, அசுத்தமான காரியத்தை நான் இடம் கொடுத்துட்டு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, இதை நான் எடுத்து நான் போடுகிறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபித்து பாருங்க. கர்த்தர் உங்களை விடுவித்து உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, எப்படி ஓபேத் ஏதோமை ஆசீர்வதித்தாரோ 3 மாதத்துக்குள்ளாக அவன் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கண்டான். வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளாக அநேக மறைவான காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். 3 மாதத்தில் கர்த்தர் அவன் முழுவதுமாய் அந்த குடும்பத்தை முழுவதுமாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த அசுத்தத்துக்கு இடம் கொடுக்காதபடி, அசுத்தமான கிரியைகள் ஒன்று உங்கள் வீட்டின் எல்லைக்குள்ள வராதபடி நீங்கள் காத்து கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி இதனால் ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அநேகர் செய்கிற ஒரு தவறு என்ன தெரியுமா? தவறான உபதேசத்துக்கு இடம் கொடுத்து, தவறான காரியத்துக்கு இடம் கொடுத்து, நீங்கள் இது வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும், இதை நீங்கள் வாங்கி நீங்கள் இந்த இடத்துல வைத்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும், இவங்க ஜெபித்து கொடுத்த எண்ணெயை வீட்டில் வச்சிருந்தீங்கன்னா ஆசீர்வாதம், அப்படியெல்லாம் ஒன்றும் வராது. ஆசீர்வாதம் கர்த்தருடைய கரத்திலிருந்து தான் வருகிறது. அவருடைய பாதுகாப்பு அவரிடத்துல தான் இருக்கிறதே தவிர வேற எந்த பொருள்னாலும் எந்த ஒரு பொருள்னாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது என்று சொல்லி ஆவியானவரால் பேசி கொண்டிருக்கிறார். அது பிசாசு தந்திரமாய் செய்கிற ஒரு காரியம் என்று சொல்லி ஆவியானவரால் பேசி கொண்டிருக்கிறார். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் அநேக நடந்தது. இந்த கீயை நீங்க வாங்கி வச்சீங்கன்னா உங்க வீட்டில் ஆசீர்வாதம் வரும். அப்படி வேதத்தில் இல்லாத எந்த காரியங்களை சொன்னாலும் நீங்க ஒரு நாளும் அதுக்கு இடம் கொடுக்க கூடாது என்று சொல்லி, அது எவ்வளோ பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் நீங்க கவனமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவரால் பேசி கொண்டிருக்கிறார். நீங்க இந்த காரியத்தை செய்தீங்கன்னா, இப்படி நீங்க நடந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஆசீர்வாதம் வரும். ஒன்றும் வராது. வேதத்தின்படி நீங்க வாழ்ந்தால்தான் ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி ஆவியானவரால் பேசி கொண்டிருக்கிறார். இந்த வேதத்தில் சொல்லப்பட்டபடி உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை பரிசுத்தத்தை காத்து கொண்டீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் போதுமானவராக இருக்கிறேன். காரணம் நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீ எனக்கு பிரியமானவனாய் வாழ்ந்தால் மாத்திரம்தான் ஆசீர்வதிக்க முடியும். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அவர் ஆசீர்வதித்தார் என்றால் ஒரு வேதனை உங்க வாழ்க்கையில காணப்படாது. அதுதான் வித்தியாசம். தேவன் ஆசீர்வதிப்பதுக்கும் உலக பிரகாரமாய் வருகிற ஆசீர்வாதத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் வேதனை காணப்படாது. ஆனால் உலக பிரகாரமாய் நீங்க பாருங்க, அநேகர் ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பாங்க, ஆனா உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஒரு சமாதானம் இருக்காது. இருக்கிற எல்லா வியாதியும் வைத்திருப்பாங்க, ஒரு நிம்மதி இருக்காது. பிள்ளைகள் நிமித்தமாய் எப்போதும் வேதனை தான். இப்படிப்பட்ட காரியம் தான் அவங்க குடும்பம் முழுவதுமாய் அவங்க என்னென்னமோ செய்து பார்ப்பாங்க, ஆனா ஒன்றும் மாற்றங்கள் நடக்காது. ஆனா தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா? உங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது. நீங்க சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஒரு வேதனைக்குண்டான எந்த காரியமும் உங்க வாழ்க்கையில காணப்படாதுன்னு சொல்லி ஆவியானவரால் பேசி கொண்டிருக்கிறார். அதுதான் வித்தியாசம். அதனாலதான் நீங்க அநேகருடைய வாழ்க்கையை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அநேகர் நல்ல உயர்வான ஸ்தானத்தில் இருப்பாங்க, நல்ல பண வசதியோடு இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்காதுன்னா ஒரு சொட்டு கூட நிம்மதி இருக்காது. அதற்காக என்னென்னமோ செஞ்சு பார்ப்பாங்க, ஆனால் ஒரு மாற்றங்களும் வராது. ஆனால் தேவனுடைய வசனத்துக்கு ஒரு மனுஷன் பயந்து தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான்னு சொன்னா அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனுடைய வாழ்க்கையில ஒரு குறைவில்லாமல் நடத்துறதை நீங்கள் பார்க்க முடியும். காரணம் என்ன தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, என் வசனத்தின்படி வாழுகிற ஒருவனே நான் ஒரு நாளும் வெட்கப்படுத்த விடமாட்டேன்னு சொல்லி வசனம் நமக்கு காண்பித்து கொண்டு அவருடைய பிள்ளைகள். அதனால தான் வசனம் சொல்லுகிற சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சிருந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறையும் படாதுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க அவரை தேடுனீங்கன்னா, அவரை சார்ந்து நீங்க ஜீவித்து தேவனுடைய வசனத்தின்படி உங்களை ஒப்பு கொடுத்து நீங்க நடந்தீங்கன்னா, உங்களுடைய எல்லைக்குள்ள அசுத்தத்துக்கு இடம் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார் என்பது சொல்லி இந்த நாள் ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ரெண்டாவது, அவன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான்னு சொன்னா,
தெரியுமா? நீதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான். நீங்கள் வாசிங்க நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. ஆமென். இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட சொன்னேன், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அப்போ கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீங்கள் நீதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டும். நீங்கள் தானியேலின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, தானியேலை குற்றப்படுத்தும்படியாய் அவன் மேலே என்னெல்லாமோ தேடி பார்த்தாங்க. அவன் மேலே ஒரு குற்றத்தையும் ஒன்று இடத்துலையும் அவனால் கண்டுபிடிக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய வசனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து நடந்தான்னு சொன்னால் அவன் ஒரு நாளும் தன்னுடைய வாழ்க்கை நீதியான வாழ்க்கையை தவிர வேறு எந்த தவறான வாழ்க்கைக்குள்ள அவன் போக மாட்டான் என்று சொல்லி ஆவியானவரால் பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நீதியாக வாழ்கிறீங்களா? உண்மையாக இருக்கிறீங்களா? உங்கள் வேலையில் நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா? உங்கள் வேலை ஸ்தலத்தில் தேவன் விரும்புகிறபடியான வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்களா? உங்களை யாரும் பார்க்கல தான், ஆனால் உங்களுடைய வேலையில் தேவன் விரும்புகிறபடி அந்த வேலை ஸ்தலத்தில் உண்மையாக இருக்கிறீங்களா என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். என்னிடத்தில் ஆவியானவர் சொன்ன ஒரு காரியம் இதுதான், மனுஷன் பார்க்குற விதமாய் நீ வேலை செய்யக்கூடாது. நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். அவன் ஒருவேளை உனக்கு அதுக்குண்டான பிரதிபலனை கொடுக்காமல் போகலாம், ஆனால் நான் உனக்கான அந்த பிரதிபலனை தருவேன் என்று சொல்லி ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். நான் உன்னை பார்க்குறேன் என்று சொல்லி நீ வேலை பாரு. உன் எஜமானோ உன்னை சுற்றி இருக்கிறவங்க பார்க்குறாங்க, நீ வேலை பார்க்கக்கூடாது. நான் உன்னை பார்க்குறேன் உணர்ந்து நீ வேலை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் என்னோடு கூட பேசின காரியங்கள். அதே போல தான் இவன் நீதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான். அது நிமித்தமாய் தான் கர்த்தர் அவன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கு காரணம் என்று சொல்லி ஆவியானவரால் பேசி கொண்டிருக்கிறார். 3வது காரியம், கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான். கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை என்ன? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிங்க. எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், வாசிங்க. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு காரியம், கர்த்தர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடத்துலையும் நீங்கள் அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்களிடத்துல நீங்கள் அன்புள்ளவர்களாக இருக்கணும். உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களிடத்துல நீங்கள் அன்புள்ளவர்களாக இருக்கணும். உங்களிடத்துலேருந்து ஏமாத்தினவர்களிடத்துல நீங்கள் அன்புள்ளவர்களாக இருக்கணும். உங்களுடைய காரியங்களை உங்களை அபகரித்து போனவரிடத்துல நீங்கள் அன்புள்ளவர்களாக இருக்கணும். இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, இப்படிப்பட்டவரிடத்துல நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் காண்பிக்க வேண்டுமானால், தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பித்தது போல நீங்களும் அப்படிப்பட்ட அன்பை நீங்கள் காண்பிக்கிறவர்களாய் வாழணும் என்று சொல்லி ஆவியானவரால் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, உலக பிரகாரமாய் வாழுகிறவர்களுக்கும் தேவனை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த தேவனை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, தங்களுடைய நாவில் சாபமான வார்த்தை காணப்படாது, மற்றவங்களை குற்றப்படுத்துகிற வார்த்தை காணப்படாது, மற்றவங்களை குறை சொல்லுகிற வார்த்தை காணப்படாது, மற்றவங்களுக்காக பரிந்து பேசுகிற வார்த்தைகள் தான் வெளிப்படும். அவங்களை பார்க்கும்போது ஐயோ இவங்க கஷ்டப்படுறாங்களே, அவங்க உங்களுக்கு விரோதமாக பல காரியங்களை செய்திருந்த பொழுதும் எங்களை பார்த்தா ஐயோ ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மேலே இரக்கமாக இருங்க ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு விரோதமாய் ஒருத்தங்க எழும்பி செயல்படும் போது உங்களோட ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஆண்டவரே அவன் அறியாமல் செய்து கொண்டிருக்கிறான். இயேசு சொன்னது போல, ஆண்டவரே இவங்களை அறியாமல் செய்கிறார்கள், தாங்கள் செய்கிறது இன்னது அறியாமல் செய்கிறாள் சொன்னது போல தான் உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை எப்படி தெரியுமா இருக்கு? ஆண்டவரே இவங்க அறியாமல் செய்து கொண்டிருக்கிறாங்க அப்பா, இவங்க அறியாமல் இந்த காரியத்தை செய்கிறாங்க ஆண்டவரே, கிருபையாக இந்த இவங்களை மன்னிங்க ஆண்டவரே, இறக்க செய்யுங்க ஆண்டவரே, இவங்களுக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லுகிற அந்த வார்த்தையை தான் உங்கள் நாவிலிருந்து வெளிப்படும். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆவியானவரால் பேசி கொண்டிருக்கிறார். இந்த ஓபேத் ஏதோமுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட குணாதிசயம் காணப்பட்டு இருந்திருக்கணும். அதனால தான் கர்த்தர் அந்த மகனுடைய வீடை ஆசீர்வதித்ததுக்கு காரணம். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் உலக பிரகமாய் பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு ஏமாளி போல தான் மற்றவருடைய கண்களுக்கு தெரியும். ஆனால் எங்கே ஒரு இடத்துல நீங்கள் தாழ்ந்து போகிறீங்களோ அந்த இடத்துல தேவனுடைய கரம் வெளிப்படுகிறத நீங்கள் பார்க்க முடியும். தேவன் உங்களை அந்த ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் உயர்த்துறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ நம்முடைய குணாதிசயம் மற்றவங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், மற்றவங்களை மன்னிக்கிற இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், மற்றவங்க மேலே எந்த ஒரு எரிச்சலின் கிரியைகள் நம்ம வாழ்க்கையில் காணப்படாதபடி நம்ம மிகுந்த கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி
ஆவியானவர் நாளில் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருப்பதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம விழுந்து போகிறவர்களாய் காணப்பட சில வைராக்கியம், நமக்குள்ள சில விதமான எரிச்சல், இவங்க பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வருகிறது, இவங்க எனக்கு செய்த காரியத்தை என்னால் மறக்கவே முடியறதில்ல, இப்படிப்பட்ட கிரியைகள்லாம் நம்மளை உள்ளான இருதயத்தை வைக்கும் பொழுது கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியாது, தேவனுடைய நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி ஆவியானவரால் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட கிரியைகள் ஏதாவது காணப்பட்டால் இந்த நாளில் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. யாரை நீங்கள் மன்னிக்க முடியாதபடி உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறீங்களோ அந்த இடத்துல ஆண்டவரிடத்தில் விட்டு கொடுத்து, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட காரியத்தில் கடினம் உள்ளவனாக இருந்துட்டேன் ஆண்டவரே, இந்த நாளில் அதை நான் உணர்கிறேன் ஆண்டவரே, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்களுக்கு தடையாய் இந்த காரியம் நின்று கொண்டிருப்பது என்பதையே நான் உணராமல் இருக்கிறேன் என்று சொல்லி அநேகருடைய வாழ்க்கையில் ஆவியானவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, சில வியாதிகள் நம்மளை விட்டு மாறாமல் இருப்பதும் நம்ம செய்த சில தவறான காரியத்தின் நிமித்தமாய், மற்றவர்களை நம்ம குற்றப்படுத்தி மற்றவர்களை வேதனைப்படுத்தமான வார்த்தைகளை பேசினது நிமித்தமாய் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நமக்கு வரும் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. ஆனால் எந்த இடத்துல நீங்கள் ஒப்புவிட கொடுக்குறீங்களோ, எந்த இடத்துல சமர்ப்பிக்கிறீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் தாழ்ந்து போகிறதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களோ, உடனே கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இறங்கி கர்த்தருடைய வல்லமை உங்களை ஆளுகை செய்து உங்களை விடுவிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, தேவன் சொல்லுகிற பூரணமான ஆசீர்வாதத்தை, வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை நீங்கள் சுகந்தரிக்கிறதுக்கு கர்த்தருடைய கிருபை வெளிப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, இந்த 3 காரியமும் ஏதோமுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். காரணம், தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பது தான் தன்னுடைய விருப்பமாக இருக்கிறது. என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும் என்பது தான் தேவனுடைய விருப்பமாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்திட்டு வரும்போது ஆண்டவர் எங்கே கொண்டு போகிறேன்னு சொல்ல, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவங்களை அப்படி தான் நடத்திட்டு வந்தார். ஆனால் தேவனுக்கு விரோதமாய் காரியங்களை செய்த நிமித்தமாய் அநேகர் அதில் மடிந்து போனதை பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறது உயர்வான ஆசீர்வாதம். அந்த உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அப்போ இந்த காரியத்தில் இதெல்லாம் ஒரு இடத்துல இந்த 3 காரியம் சொல்லப்பட்டதில் இதில் எந்த இடத்துல நீங்கள் தவறி போயிருக்கிறீங்களோ, எந்த இடத்துல ஆவியானவர் உங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறாரோ, எந்த இடத்துல நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய இடங்கள் இருக்குதோ, எந்த இடத்துல இன்னும் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறாரோ, அந்த இடத்துல நீங்கள் ஒப்புரவாகிய தேவனிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், உங்களை ஓபேத் ஏதோமை ஆசீர்வதித்தது போல உங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறதுக்கு போதுமானவராக இருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு நாளும் தன்னுடைய பிள்ளைகளை கடனிலையோ இல்லை வேதனையிலோ இல்லை கஷ்டத்திலேயோ வாழ்வது தேவனுடைய விருப்பம் அல்ல. தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நான் தருகிற ஆசீர்வாதத்தில் பூரணமாய் அவர்களை சுதந்திரிக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் அநேக வேளையில் தேவ சத்தத்துக்கு நம்ம செவி சாய்க்காதபடி, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுக்காதபடி, தேவன் சொல்லுகிற இடத்துல நம்ம சரி செய்யாமல் நம்ம ஓடுகிறது நிமித்தமாய் தான் இன்னும் நாம் அநேக இடத்துல பூரணமான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாமல் நாம் இருக்கிறோம் என்று சொல்லி ஆவியானவர் நாளில் பேசி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, இந்த நாளில் ஆவியானவர் உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் சொல்லுகிற ஒரு காரியம் இதுதான். ஓபேத் ஏதோமை நான் ஆசீர்வதித்தது போல தான் நான் உங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். 3 மாதத்தில் அவனுடைய பூர்ணமான ஆசீர்வாதத்தை தந்தது உண்மையானால் உங்களுக்கும் தருகிறதுக்கு நான் போதுமானவராக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், உங்களுடைய வீட்டுக்குள்ளே எந்த அசுத்தமான கிரியைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. 2வது காரியம், நீதியான வாழ்க்கையை வாழுங்க. 3வது, தேவன் விரும்புகிற வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் ஒப்பு கொடுத்து உங்களை சமர்ப்பித்து, ஆண்டவரே எந்த இடத்துலலாம் என்னை உணர்த்தீங்களோ, எந்த இடத்துலலாம் நீங்கள் என்னிடத்துல எதிர்பார்க்கறதுல நான் இன்னும் செய்யாமல் நான் தடையாக நின்னனோ, அந்த இடத்துலலாம் நான் விட்டு கொடுக்குறேன்ப்பா, என்னை முழுமையாக சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் கர்த்தாவே என்னுடைய கட்டுகளை முறித்து, ஆண்டவரே என்னுடைய நன்மைகளை நான் பூர்ணமாக சுதந்திரித்து கொள்ள ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்கள் யாரெல்லாம் இந்த நாளில் ஒப்பு கொடுக்குறீங்களோ, கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறது, நான் பூர்ணமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்து உங்களை உன்னதத்திலும் உயர்வானதில் இடத்துல நான் அமர செய்வேன் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற நண்பின் தகப்பனே, இந்த வேளையில் நீர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓபேத் ஏதோமை நீர் ஆசீர்வதித்தது போல நீர் எங்களையும் ஆசீர்வதிக்க நீர் விருப்பமாக இருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, இந்த இடத்துல அநேக காரியங்களுக்கு ஆண்டவரை சுட்டி காண்பித்தீங்க ஆண்டவரே. என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பூரணமாய் பெற முடியாததுக்கு தடையாக இருக்கிற அநேக காரியத்தை இந்த இடத்துல ஆவியானவர் எங்களுக்கு காண்பித்து கொடுத்தீங்க
ஆண்டவரே அந்த இடத்துல நாங்கள் ஒப்புரவாகி ஆண்டவரே எங்களை முழுமையாக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. சில இடத்துல ஆண்டவரே என்னால் முடியல ஆண்டவரே, இந்த இடத்துல என்னால் ஆண்டவரே என்னை விட முடியல ஆண்டவரே, சில கடினமான இருதயங்களோடு நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னால் மன்னிக்க முடியல ஆண்டவரே, என்னால் அவங்கள மன்னிக்கிறதுக்கு என்னால் முடியல ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே உடைய கிருபையை நான் கேட்குறேன் ஆண்டவரே, அதை மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. அவங்க மேலே நான் இரக்கம் காண்பிக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அவங்க மேலே இருக்க எரிச்சல் என்னை விட்டு மாறி போக எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கும்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது, நீங்கள் கேட்க கேட்க தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்பி அதிலிருந்து வெளியே வரும்படியான ஒரு அபிஷேகத்தின் வல்லமையை கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் விட முடியாத சொல்லி கொண்டிருக்கிற இடத்துல நீங்கள் ஒப்புரவாகி நீங்கள் கேட்டது நிமித்தமாய் கர்த்தருடைய வல்லமை உங்களை ஆளுகை செய்கிறது. இந்த நிமிடத்தில் உங்களுடைய இருதயத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார், உங்களுடைய சிந்தனையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அந்த கட்டுகளை உடைக்கிற இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசு அந்த இடத்துல கோபத்தின் ஆவிகளை கட்டி வைத்திருக்கிற சத்துருவின் கிரிகளை நம்ம உடைக்கிற இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் இந்த பிள்ளைகள் மேலே இரக்கம் காண்பித்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு விடுதலை கட்டளையிட்டதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எழும்பி பிரகாசி, என் மொழி உன்மேல் வந்தது என்று சொன்ன வார்த்தையின்படியா இந்த பிள்ளைகளை எழுந்து பிரகாசிக்க செய்ய போவதுக்காய் ஸ்தோத்திரம். அநேகருக்கு ஆசீர்வாதான பாத்திரமாய் நீர் மாற்ற போவதுக்காய் ஸ்தோத்திரம். அநேகருக்கு சாட்சியா நீர் நிறுத்த போவதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், அதை உறுதிப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நேசித்தது நிமித்தமாய், எங்க மேல் அன்பு செலுத்தது நிமித்தமாய் எங்களை அழைத்து வந்து இந்த இடத்துல அமர வைத்து ஆண்டவரே இந்த வார்த்தை எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் யாரும் ஆண்டவரே, அப்பா நாங்கள் யாரும் உமக்கு பிரியமான வாழ்க்கையை நாங்கள் வாழல ஆண்டவரே. ஆனாலும் எங்களை அழைத்து வந்து இந்த இடத்துல அமர வைத்து ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காய் கொடான கோடி ஸ்தோத்திரங்களை துதிகளை நன்றிகளும் எடுக்கிறாங்க தாவே. அப்பா, அந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வாரம் முழுதுமா இந்த ரத்த குடங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீமைக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா ஆபத்துக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேலை ஸ்தலத்தில் ஞானமாய் நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. வேலை ஸ்தலத்தில் எந்த ஒரு ஆபத்து வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே, தேவையில்லாத செலவுகள், அனாவசியமான செலவுகள், வீணான செலவுகள் ஒன்று வராதபடி இயேசுவின் ரத்தத்தால் முத்திரைத்து இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், அதை உறுதிப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு தேசிய கூட எங்களை தாழ்த்துக்கிற ராஜா ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தர் மிக மகிமையான காரியங்களை செய்ய போவதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அடியே நம்முடைய கரத்தில் தாழ்த்துக்கிற ராஜா ஆண்டவரே. நான் ஒரு மண்ணான மனுஷன் ஆண்டவரே, உம்மை சுமக்கிற ஒரு கழுதை ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிற மேசுமலை ஜெபங்களின் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பலன் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.